அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தினுடைய 44வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து, மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை ஏறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். மற்றவர்களில் சிலர், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 44வது வசனம். ஆமென். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை ஏறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த மாதத்திலே ஒரு வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கடந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நிறைய வார்த்தையை நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயாணம். அப்படின்னா இத்தாலியா என்கிற ஒரு நாட்டிற்கு அநேக கைதிகள், ஒரு பெரிய கப்பல்ல கிட்டத்தட்ட 276 பேருடைய டிராவலை குறித்து தான் இந்த அதிகாரத்தில் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 276 பேர் சேர்ந்து ஒரு கப்பல் பிரயாணத்தில் போறாங்க. அதில் இருக்கிறதுல 90% பேர் கைதிகளாகவே இருக்கிறார்கள். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அவர்களை கொண்டு போய் அவர்களை விசாரிக்கிறதற்கு, சிலருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதற்கு, இப்படிப்பட்ட ஒரு பிரயாணம் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அங்கே அவர்கள் போகிற பிரயாணத்தில் ஒரு பெரிய இடைஞ்சல் வரப்போகுது. அந்த இடைஞ்சலை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த பவுல் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவர் போய் மாலுமியின் இடத்துல இந்த மாதிரி போற பிரயாணம் சரியா இல்லை, அது நம்ம அந்த வழியா போக வேண்டாம், அங்க ரொம்ப ப்ராப்ளமா இருக்கிறது மாதிரி நான் ஆவியில உணர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை எதையுமே கேட்கல. அங்க இருக்கிற மாலுமிகள், அங்க இருக்கிற தலைவர்கள் நீ என்ன படிச்சிருக்கிறியா, உனக்கு என்ன தெரியும், உனக்கு எதை பற்றி, வெதர் கண்டிஷனை பற்றி உனக்கு என்ன தெரியும், கப்பலை பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த உலக ஞானத்தை வச்சு அவரை அவாய்ட் பண்ணிட்டு அவர் சொல்ற வார்த்தையை விட அந்த கப்பல் ஓட்டுறவங்க அங்க இருக்கிற முக்கியமானவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீரென்று ஈரோக்ளித்தான் அப்படின்ற ஒரு பெரிய கடும் காற்று அந்த கப்பல் மேல மோதுது. அந்த கப்பல் மேல மோதும் போது பொதுவாக அவங்க பிரயாணம் பண்ணும்போது திசை காட்டி ஒன்று வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு லொகேஷன் அப்படின்றது இன்னைக்கு சில இடத்துல போகும்போது நமக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகுது அப்படின்னா கூகுளில் மேப் போட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போயிடலாம். ஆனால் அன்னைக்கு இருக்கிறவங்க, இந்த கடல் வழி பிரயாணம் பண்ணுகிறவங்க, தண்ணி வழி பிரயாணம் பண்றவங்க தங்களுடைய கையில திசை காட்டி வச்சிருப்பாங்க. அந்த திசை காட்டியை வச்சு தான் அவங்க டிராவல் பண்ணுவாங்க. அது சரியான இடத்திற்கு போயிடும். ஆனால் அந்த திசை காட்டியில பார்க்கும்போது இந்த பெரிய கொடுங்காற்று அந்த கப்பல் மேல அடிக்கிறதுனால அந்த கப்பல் கண்ட்ரோலை மிஞ்சி அவர்களால் அதான் சொல்ற அந்த காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அவர்கள் எதிர்த்து நின்னாலும் பாய்களை விரிச்சாலும் அந்த கப்பல் எதிர்கொண்டு போக முடியாம, அந்த காற்றுக்கு அது ஆப்போசிட்ல அது நீச்சல் அடிக்க முடியாம அது அந்த கப்பல் அந்த காற்றினுடைய போக்கிலே போகுது. ஒரு பெரிய வித்தியாசமான இடத்திற்கு போகுது. ரொம்ப இருட்டா இருக்குது. கிட்டத்தட்ட 14 நாட்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கூட பார்க்க முடியல. அவ்வளவு இருட்டு, சாப்பிட முடியல. கப்பல் முழுவதும் தண்ணியா இருக்குது. அவங்க யாருமே தூங்கல, எல்லாம் நனைஞ்சு போச்சு. இப்படி வேதம் சொல்லுகிறது, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படின்னா அவ்வளவுதான், இனி பிழைப்போம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நடு கடல்ல இருக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொல்லுகிறார், பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டியது இருக்கிறதுனால. 24வது வசனத்தில் அதை வாசிக்க முடியும். பவுலே நீ பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். அப்போ ஆண்டவர் நான் பேசுற பிச்சிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை பவுலிடத்துல கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், அதனால நீ மட்டும் இல்ல உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தயவு பண்ணினார் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை வருது. ஆண்டவருடைய வார்த்தை வந்தது போலவே எந்த காற்று அவர்களுக்கு விரோதமாக இருந்துச்சோ அதே போல திரும்பி ஒரு காற்று அடிக்குது. அந்த காற்று அவர்களை பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவிலே அவர்களை கொண்டு போய் விடுகிறது. அப்போ அந்த தீவுக்கு முன்னாடி
போறதுக்குள்ள கப்பல் ஏறக்குறைய மோஸ்ட்லி ஒரு 75% கப்பல் உடைஞ்சிருச்சு. அந்த கப்பலுடைய துண்டுகளிலே சிலர் நீச்சல் அடிச்சு முன்னாடி போறாங்க, சிலர் அந்த கப்பலுடைய துண்டுகளை எடுத்து அவர்கள் அந்த கப்பலுடைய அந்த மரக்கட்டைகளிலே ஏறி, இப்படி வேதம் சொல்லுகிறது அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணின ஒருவர் கூட மரித்து போகாமல் அத்தனை பேரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இந்த மாதம் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தப்பி உங்களை கரை சேர்க பண்ணுகிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ஒருவேளை நிறைய பேருடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கும் போது தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு அற்று போகலாம். எப்படி அந்த ஜனங்கள் எல்லாம் நினைச்சாங்களோ, அந்த 276 பேரும் இனி நம்ம பிழைக்க மாட்டோம், இந்த பிரயாணத்தில் போய் நம்ம சேர்ந்துக்கிட மாட்டோம், நம்ம எல்லாருடைய மரணமும் இந்த கடல்ல வந்துரும், நம்ம எல்லாருமே கடல்ல விழுந்து செத்துருவோம், நம்முடைய பணம் கூட அங்க போய் சேராது அப்படின்னு எல்லாருடைய மனசும் பயப்பட்டு கொண்டிருக்கிறது போல ஏதோ ஒரு காரியத்துல நீங்க தப்பி பிழைக்க மாட்டோன்ற ஒரு அவநம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம். இந்த பாவத்திலிருந்து நாம் வெளியே வர முடியாது போல தெரியுது, இந்த கடனிலிருந்து நாம் வெளியே வர முடியாது போல தெரியுது, இந்த மன அழுத்தத்திலிருந்து நாம் வெளியே வர முடியாது போல தெரியுது, எனக்கு என்னமோ இதுல இருந்து நாம் வெளியே வருவேன்ற நம்பிக்கை இல்லை. உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இதுல இருந்து வெளியே வராம இருக்கலாம். உங்க கண்ணுக்கு முன்னாடி இதே சூழ்நிலையில போன நிறைய பேர் மூழ்கி போனதை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் கப்பலிலே இயேசு பிரயாணம் பண்ணுவாராக. உங்க கப்பலிலே வாழ்க்கை என்னும் கப்பலிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த அவமானத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலை உங்களை மூழ்கடிக்க அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிரயாணத்திலே நீங்கள் மூழ்கி போவது இல்லை, அதற்கு மாறாக கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடித்து நீங்கள் துவங்கின இந்த ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். உங்க பிள்ளைய கர்த்தர் இந்த பிரச்சனையிலிருந்து தப்புவிக்க பண்ண வல்லவர். உங்க கணவனார் அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் தப்புவிக்க பண்ணுவார். உங்க மனைவி இந்த பிரச்சனையிலிருந்து தப்புவிக்கப்படுவீர்கள். இந்த பிரச்சனையிலிருந்து தப்புவிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு உதவியை அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். சோ நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னா அவர் மூழ்கடிக்கிறவர் அல்ல. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். உங்களால வெளியே வர முடியுமான்னு கேட்டா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 100% உங்களால வெளியே வர முடியும். உங்களுடைய யாராவது ஒருத்தர் நீங்க நினைக்கலாம், இதுல இருந்து நான் தற்கொலை தான் முடிவு, தற்கொலை தான் முடிவு, மரணம் தான் முடிவு, நான் செத்தாதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும், இல்லைன்னா முடிவே வராது, நான் இதிலிருந்து வெளியே வருவதற்கு கடினம்னு உங்க மனசுல சத்துரு பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு குறுக்கிட்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவராலே ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரால தூக்கி எடுக்க முடியாத மனிதன் யாரும் இல்லை. கர்த்தர் நடு கடலிலே உதவி செய்கிற கர்த்தர். ஆமென். நடு இரவிலே உதவி செய்கிற கர்த்தர். எல்லாரும் கைவிடும் போது உதவி செய்கிற கர்த்தர். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவர் நம்மோடு கூட இருந்து ஜெயிக்க பண்ணுகிறதற்கு வல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாதம் நீங்கள் தப்புவிக்கிறதற்கான ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ண போறாரு. ஒரு பாதையை ஆண்டவர் உண்டு பண்ண போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புறேன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே கூட பிரயாணம் பண்றவங்களுக்கு தப்பி பிழைப்பதற்கு கர்த்தர் 3 விதமான உதவியை கர்த்தர் அனுப்பினார். அந்த 3 உதவிகளையும் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அனுப்பி இதிலிருந்து நீங்கள் தப்புவிக்கிறதற்கு ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்குவார் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு
அப்பாவை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். நேர ஒரு சில இடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசுறாரு. சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் மகனை நீங்க தப்புவிக்க பண்ணுகிறதற்காக நன்றி, என் குடும்பத்தை நீங்க தப்புவிக்க பண்ண போகிறதற்காக நன்றி. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, இயேசுவே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த செய்தியினுடைய இடையில சொல்லுங்க, அப்பா ஆமென். யாருக்கும் தெரியாது பாஸ்டர், நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கிறேன்னு ஒருத்தருக்குமே தெரியாது. என் கணவனாருக்கும் என் மனைவிக்கோ தெரியாது. ஆனா நான் பெரிய பிரச்சனையில சிக்கி இருக்கிறேன், நான் ஒரு பெரிய ஆபத்துல நான் சிக்கி இருக்கிறேன். நான் எப்படி வெளியே வர போறேன்னு தெரியல, நான் எப்படி காப்பாற்றப்பட போறேன்னு தெரியல. என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை சிக்க வச்சுட்டாங்க, எனக்கு பயமா இருக்குது. ஆனால் இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி 276 பேரையும் காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் முடியுமானால், ஒரு சேதமும் இல்லாமல் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. தெரியாமல் சிக்கி இருக்கிற பிரச்சனையிலிருந்து தெரியாமலே நம்மை தப்புவிக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை அசைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, தப்பி கரை சேர பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலிருந்து தப்புவிக்கிறதற்கு ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு செய்கிறார். அந்த காரியத்தை குறித்து 1ஆம் தேதி செய்தியில ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஒருவேளை கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க அந்த செய்தி இருக்குது, அதில் நீ போய் பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தைக்காக நேற்றைய தினத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் நம்மை தப்புவிக்க பண்ணுவதற்காக ஆண்டவர் சில முயற்சிகளை ஆண்டவர் எடுக்கிறார். நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த உலகத்திலேயே ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனுடைய மிகப்பெரிய, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னா, கர்த்தர் உங்களை தப்புவிக்க பண்றதே ஒரு பெரிய அடையாளம். இங்க இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நிறைய பேர், நான் தப்பிச்சிட்டேன், நான் சிக்க வேண்டியது, நான் மாட்ட வேண்டியது, நான் முடிஞ்சு போக வேண்டியது, இந்த ஆக்சிடென்ட்ல நான் சிக்கியிருக்கலாம், நான் இந்த சூழ்நிலையில சிக்கியிருப்பேன், இந்த பிரச்சனையில நான் சிக்கியிருப்பேன், ஆனா ஆண்டவர் என்னை கிருபையா காப்பாத்தினார் அப்படின்னு நீங்க நினைப்பீர்களே. ஆனால் நான் நம்புறேன், ஆண்டவர் உங்கள் மேல் கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம நிறைய பேரை ஆண்டவர் சில பிரச்சனையில நம்ம சிக்கி இருக்கணும், நம்ம அந்த இடத்துல விழுந்திருக்கணும், நம்ம அந்த இடத்துல மூழ்கி போயிருக்கணும். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணினார்னா, நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிறோம்னா, இந்த சத்தத்தை கேட்கிறோம்னா, கர்த்தர் நிறைய இடத்துல நம்மை கர்த்தர் தப்புவிக்க பண்ணி இருக்கிறார். நம்முடைய ஞானமும் நம்முடைய பலனும் அல்ல, ஆண்டவருடைய கிருபை தான் உங்களை தப்புவிக்க பண்ணி இருக்கிறது. எத்தனை ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்க பண்ணினாரு, எவ்வளவு மனுஷனுடைய கண்ணிகளிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்க பண்ணினாரு. ஆமென். எத்தனை உயிருக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து கர்த்தர் தப்புவிக்க பண்ணினார். அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறார், இதுவரையிலும் அதற்கு தப்புவித்து உங்களை கொண்டு வந்து நிறுத்துவீர். ஆனால் எத்தனையோ பேர் மாட்டிட்டாங்க, எத்தனையோ பேர் விழுந்துட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து அதிலிருந்து காப்பாற்றி இத்தனை நாட்கள் கொண்டு வரும். ஆனால் இனியும் கடந்து போகிற சகல சூழ்நிலையில் இருந்தும் அவருடைய வருகை வரை உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னை தப்புவிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் நல்லவர் என்று நம்புறவர்கள், ஹல்லேலூயா. இதுவரையிலும் என்னை தப்புவிக்க பண்ணினவர், இதுவரையிலும் என்னை தப்புவிக்க பண்ணினவர் இன்னும் தப்புவிக்க பண்ணுகிறதற்கு வல்லவர். வேதத்தில் நீங்க நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் ஆமென் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதிலே விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேருக்கு கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கீழே விழுவதற்கு தப்புவித்து கொள்ளாதபடிக்கு ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியே அறியாமல் விழ தீவிரிக்கிறது போல தனக்கு முன்னாடி ஒரு கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது, டிராப் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல
விழுகிறதற்கு ஒரு மனுஷனை வந்து தீவிரப்படுத்துது. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை அதுல என்ன பண்ணணும்னா, நீங்க தப்புவித்து கொள்ளணும். இந்த மாதம் ஆண்டவர் வந்து வாக்கு கொடுக்கிறது என்னன்னா, நமக்கு விரோதமாய் பிசாசு வைத்திருக்கிற கண்ணி, ஒரு வாலிப தம்பிக்கு விரோதமா, தங்கச்சிக்கு விரோதமா, பெரிய ஊழியம் செய்ய போற உங்களுக்கு விரோதமா சத்துரு நிறைய நேரத்தில் என்ன வைக்கிறான் அப்படின்னு சொன்னா, கண்ணியை வைக்கிறான். அந்த கண்ணியில சிலர் எப்படி விழுறாங்களாமா, ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணிய அறியாமல் விழ தீவிரிக்கிறது போல சில வாலிப தம்பிங்க, சில வாலிப தங்கச்சிங்க வந்து பாவத்தில் விழுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அது கொடுமையான ஒரு பாவமா இருக்குது. யார் சொன்னாலும் கேட்கறது இல்லை, அவங்க யோசிக்கிறது இல்லை, எப்படியாவது நான் அடையணும், எப்படியாவது அதை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் நீங்க ஜெபிக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகளை அறியக்கூடிய ஒரு பார்வையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பாருங்க, இந்த 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 சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாகர்கோவிலில் இருந்து ஒரு நல்ல ஃபேமிலி, அப்படின்னா ஒரு ஹெட் மாஸ்டர், ஒரு அந்த ஐயாவும் ஹெட் மாஸ்டர், அம்மாவும் ஹெட் மாஸ்டர், 2 பேரும் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறது அன்னைக்கெல்லாம் இருக்கிறதுல பெரிய அவங்களுக்கு பதவி. 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, பெரிய கோடீஸ்வரர்கள். ஆனால் தங்களுடைய ஊர்லேருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிற்பாடு ஒதுங்கி ஒளிஞ்சு வாழ்றதுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல யாருமே அவங்களுக்கு இல்ல. 2 பேர் வந்தாங்க. எதுக்காக வந்தீங்க, இவ்வளவு வயசுல கோயம்புத்தூர் வந்திருக்கீங்கன்னு கேட்டா, இல்ல நாங்க மறைஞ்சு வாழ்றதுக்காக வந்தோம். ஏன் அப்படின்னு கேட்டா, இல்ல சுத்தி ரொம்ப கடனா இருக்குது, எங்களால் அந்த கடன் கட்ட முடியல, நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமா இருக்கு, அதனால எங்கேயாவது ஒரு வீடு எடுத்து வாழ்ந்தோம்னா, அவ்வளவு வசதியா இருந்தவங்க ரத்தனபுரியில ஒரு சின்ன வீடு எடுத்து 2 பேரும் கிட்டத்தட்ட 1 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள்ட்ட வந்து அவங்க அந்த டீச்சர் கூட வேலை பார்க்குற ஒரு டீச்சர் வந்து பேங்க்ல வந்து ஒரு 25 பவன் நகை இருக்குது, ரொம்ப கம்மியான பணத்துக்கு வருது, நீங்க ஒரு இப்படி கொஞ்சம் அமௌண்ட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த நகையை வெளியே எடுத்துடலாம்னு சொன்ன உடனே அந்த நகையை போய் வாங்குறதுக்காக இவங்க அந்த பணத்தை கட்டிட்டாங்க. அந்த பணத்தை கட்டும் போதே அந்த பேங்க் மேனேஜர் சொல்றாரு, இல்ல இப்போ நான் 25 இது ஒரு 50 பவுனா மாறி இருக்கு, இன்னும் கொஞ்சம் பணம் கொடுங்க, அதையும் சேர்த்து வாங்கிடலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. 6 crores. எவ்வளோ பெரிய, அவங்களுடைய வீட்டை வித்தாங்க, அந்த வீடு ஒரு 1.5 கோடிக்கு வித்துச்சு. அவங்களுடைய காரை வித்துட்டாங்க. எல்லாம் வித்ததற்கு பிற்பாடும் அவங்களுடைய கடன் அடைக்க முடியல. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை காமிச்சு அவங்கள ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள, ஒரு கண்ணிக்குள்ள கொண்டு போய் இவங்களும் அந்த பேராசையினால, பண ஆசையினால, ஞானமே இல்லாம, சரி ஏற்கனவே ஒரு 25 லட்சம் போச்சு அதோட விட்டுறலாம் அப்படின்னு விடாம பல கோடி ரூபாய் நஷ்டமாகிற வரைக்கும் அவங்க கண்ணு மறைஞ்சிருந்து தான் வைத்திருக்கிற அந்த கண்ணியை அறியாம அவங்க விழுந்துட்டாங்க. கடைசி காலத்துல நிம்மதியே இல்லாம நாங்க மரிக்க போறோமா அப்படின்ற ஒரு துக்கத்துல என்ன வந்து சந்திச்சாங்க. அப்போ இந்த உலகம் நிறைய இடத்துல கண்ணி வைக்குது. ஒரு வாலிப தம்பிக்கு கண்ணி வைக்குது, ஒரு பிரதருக்கு கண்ணி வைக்குது. ஆனா ஆண்டவர் வந்து நம்மை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். நான் நம்புறேன், உங்க பிள்ளைகள் யாராவது ஒருவர் இப்படி தன் பிராணனை வாங்க தேடுகிற கண்ணியை அறியாமல் விழ தீவிரித்து கொண்டே இருந்தார். பாஸ்டர் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறான், அந்த காரியத்தை செய்யறதுக்கு பொறுமையே இல்லாம இருக்கிறான், உடனே பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவாராக. கண்ணிகளுக்கு தப்புவிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தருகிறவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என்னை தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன், சத்தமாய் என் குடும்பத்தை தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன், எந்த இடத்துல கர்த்தர் இனி என்னை சிக்க வைக்காதபடி கர்த்தர் என்னை தப்புவிக்கிற. யாரோ ஒருத்தரிடத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். மகளே, உனக்கு விரோதமாய் ஒரு பெரிய வலை விரிக்கப்பட்டிருக்கிறது, மகனே உனக்கு விரோதமாய் ஒரு பெரிய வலை விரிக்கப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தருக்காக பயன்படுவேன்னு தெரியும், நீ ஆண்டவருக்காக சாட்சியா வாழ போகிறேன்னு தெரியும், உன் கையின் மூலமாய் கர்த்தர் உன் கையை ஆசீர்வதிக்க போறாருன்னு பிசாசு கண்டுபிடிச்சு எப்படியாவது இப்படிப்பட்ட ஒரு கண்ணியில விழ தள்ளணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் உன்மேல் நேசம் இருக்கிற கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு வாக்கு கொடுத்து கர்த்தர் தடுத்து நிறுத்தி, இல்ல நீ கவனிச்சு செல், நீ பார்த்து போ, நீ அந்த இடத்துல கவனமாயிரு, அது உனக்கு வைக்கப்படுகிற கண்ணி என்று அந்த கண்ணியிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறதற்கு வந்திருக்கிறவர்கள். ஆமென். கைகளை தட்டி, இயேசப்பா நீர் இந்த மாதம் நல்ல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சொல்லுங்கள், மரணம் வரைக்கும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகளில் இருந்து எனக்கு விடுதலை ஆவதற்கு இயேசுவே எனக்கு ஒரு கிருபையை தருவீராக. சத்தமாய் சொல்லுவோம், இயேசுவே இப்பொழுது ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. கண்ணிகளுக்கு
தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஒரு 3 விதமான ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தப்புவித்துக் கொள்ள வேண்டிய 3 விதமான கண்ணிகளை குறித்து வேகமாய் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்பர் 1, முதலாவதாக இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் பார்ப்பீங்கன்னா, வாசிக்கும் போது நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் சிம்சோனை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். இந்த சிம்சோனை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அந்த தெளிலால் சிம்சோனை பார்த்து கேட்கிறாங்க, உன்னுடைய மகாபலன் எதிலே உண்டாயிருக்கிறது? உன்னுடைய மகாபலன் எதிலே உண்டாயிருக்கிறது? உன்னை எதனாலே கட்டி உன்னை சிறுமைப்படுத்தலாம்? உன்னுடைய மகாபலன் எதிலே உண்டாயிருக்கிறது? நியாயாதிபதிகள் நீங்கள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடே இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதிலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரவன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனாய் ஆனவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி ஆமென் மற்ற எல்லா மனுஷனை போல ஆவேன். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ இந்த மாதம் நம்மை தப்புவிக்கிற மாதம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தப்புவிக்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஆமென், நமக்கு எல்லாருக்கும் கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலியான சிம்சோன் தனக்கு வைத்திருக்கிற கண்ணியை அறியாமல், அந்த கண்ணியை குறித்து யோசிக்காமல் அந்த கண்ணீர் அவர் அகப்பட்டுட்டார். காரணம் என்ன அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே வைக்கப்படுகிற ஃபர்ஸ்ட் கண்ணி என்ன அப்படின்னா, தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, அவள் அந்த தெளிலால் அவனிடத்தில் கேட்கிறாங்க, உன்னுடைய மகாபலம் எதிலே உண்டாயிருக்கிறது? உன் மகாபலம் எதிலே அப்படின்னா, எதனாலே உன்னை கட்டலாம்? இவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டது தான் தெளிலால். அவள் அதற்காக பணத்தை வாங்கியிருந்தாங்க. அந்த ரகசியத்தை தெரிஞ்சிட்டோன்னா இந்த மனுஷனை சிறைபிடித்தலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் உங்கள் கைக்குள்ளே வச்சிருக்கிறீங்க பாருங்க, உங்கள் இருதயத்துக்குள்ளே வச்சிருக்க பாருங்க, இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனால் உங்களுடைய ரகசியங்கள், அது நன்மையாக இருக்கலாம், அது இயலாமையாக இருக்கலாம். அந்த ரகசியத்தை நீங்கள் எப்போ ஒரு மனுஷன் உங்களிடத்தில் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அப்படியே கேட்குறாங்களோ, தன்னுடைய ரகசியத்தை கைக்குள்ளே வச்சிருக்க தெரியாத ஒரு தேவனுடைய பிள்ளை எதில் நீங்கள் சிக்கிடுவீங்கன்னா, கண்ணிகளிலே சிக்கிடுவீர்கள். ஜாக்கிரதையா இருங்க. சிலர் நோண்டி நோண்டி கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன கடன் இருக்குது, உங்க கணவனார் உங்களை நேசிக்கிறாரா இல்லையா, உங்க கணவனாருக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் சரியா இருக்குதா, நீங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்களா, அவர் உங்களை திருப்தியா பார்த்துக்கிறாரா, நீங்க உங்க மனைவி உங்களை திருப்தியா பார்த்துக்கிறாங்களா? இப்படி சில விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில சில ரகசியங்களை சிலர் தெரிந்து கொள்றதற்கு நீங்க முயற்சி எடுக்கும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இல்லை, இந்த கண்ணியில நான் ஒரு நாளும் என்ன பண்றது இல்லைன்னா, உங்களுடைய பலவீனத்தை தெரிந்தார்கள் என்றால், உங்க பலவீனத்தை தெரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இருக்கிற பொறுத்த வரைக்கும் உலகம் எதில் போயிட்டு இருக்குன்னா, உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுல உங்களை கொண்டு போகிறது தான் இந்த உலகம். நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூடியூப் இருக்குன்னு வச்சுங்களேன்,
இந்த சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் நீங்கள் இன்னைக்கு ஒன்று கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ கம்ஃபர்ட் சர்ச்சில் சண்டே சர்வீஸ் நடந்த அந்த சர்வீஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு நீங்கள் அதை சர்ச் பண்ணி அந்த சர்வீஸை நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு வீடியோ பார்ப்பீங்க, நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்காக தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஆனால் திரும்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட் சர்ச் மூலமாக என்னென்ன போட்டிருக்கிறோமோ அந்த நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பின்னாடியே வரும். நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு வச்சுங்களேன், அதை குறித்து நீங்கள் சர்ச் பண்ணால் அடுத்து நீங்கள் அதை விரும்ப மாட்டீங்க. அடுத்த 3 மணி நேரம் தாண்டி அது உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் உங்கள் ஃபோனில் எது வரும் அப்படின்னா அந்த விஷயம் தான் வரும். அதுவும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது என்ன வருமாமா, நீங்கள் உங்கள் மனசில் நினைப்பீங்க, அது உங்களுக்கு வர்றது மாதிரி அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதில் பெரிய லைனாலாம் அடிக்க வேண்டாம், ஒரு சின்ன வேர்டு நீங்கள் அதில் அடித்தா போதும், உங்கள் மனசை அது வந்து சர்ச் பண்ணி அந்த மனசில் இருக்கிறத அதை கொண்டு வரும். அப்போது இன்றைக்கு இருக்கிற உலகமே எதில் இருக்குது அப்படின்னா, உங்கள் ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை அதில் சிக்க வைக்கிறதற்காக முயற்சி எடுக்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்னுடைய பலனும் என்னுடைய பலவீனமும் யாருக்கு தெரிந்தால் போதுமானது என்றால், என்னுடைய பலவீனம் கர்த்தர் ஒருவருக்கு தெரிந்தால் போதுமானது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பிரதர், உங்க கடன் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சிஸ்டர், உங்களுடைய விழுகை எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ரொம்ப கவனமா இருங்க. நீங்க எதுலன்னா, சில நேரத்தில் சில மனுஷனுடைய கண்ணி எதுல இருக்கும் தெரியுமா? உங்களுடைய பலவீனத்தை தான் கவனிங்க. சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் இருக்குன்னா, அவங்களுக்கு அன்றைக்கு இருக்கிற மைண்ட் செட்டை அவங்க வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டிபியில் வைப்பாங்க. நான் வந்து சமீபத்தில் வந்து ஒரு யூத் மீட்டிங் நடத்தும் போது ஒரு பையன் என்னிடத்துல கவுன்சிலிங்காக வந்தான். அந்த பையனுடைய கவுன்சிலிங் பேசும்போது, எப்படி நீ இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே விழுந்தேன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இல்லை என்னுடைய ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சேன், அதில் வந்து ரொம்ப சோகமான ஒரு பாட்டை வச்சேன். அந்த பாட்டை வைக்கும்போது எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி என்ன ரொம்ப சோகமா இருக்கிறியான்னு கேட்டாங்க. உடனே நான் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். இல்லை, உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுதுன்னு பேச்ச ஆரம்பிச்சாங்க. அப்படியே எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள நான் போகிறதுக்கு காரணம் அந்த ஒரே ஒரு நான் வச்ச அந்த ஒரு வீடியோ என்ன ரொம்ப இன்னைக்கு தான் யோசிக்கிறேன், அது இவங்க பார்த்துட்டு தான் என்ன அப்படி டீல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற காரியத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிஸ்டர்ஸ் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரதர்ஸ் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் ஈஸியாக சொல்லிடுவாங்க, ஐயோ என் கணவனார் கவனிக்கிறதே இல்லைங்க, என் கணவனார் வீட்டுக்கு வரதே இல்லைங்க, என் கணவனார் சாப்பிட்றதே இல்லைங்க. இது மட்டும் இல்லை, ரொம்ப வித்தியாசமான காரியத்தை எல்லாம் சிலர் பேசிக்குவாங்க. இல்லை, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்கள் இன்னொன்று, நீ சில நேரத்தில் வந்து நம்ம தனியாக இருக்கிறோன்னு தெரிஞ்சாலே ஆபத்து. நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறோன்னு தெரிஞ்சாலே ஆபத்து. இந்த கவுன்சிலிங் அப்படின்னு அதுவே ஆபத்தாக முடிஞ்சிடும். அப்போது ஃபஸ்ட்டு இந்த சிம்சோனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற கண்ணி என்ன அப்படின்னா, உன் ரகசியங்கள் என்ன படணும்னா காக்கப்பட வேண்டும். உன் ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் ரகசியங்கள், உங்களுடைய மீறுதல்கள், சொல்லுங்க உங்களுடைய இயலாமைகள், உங்களுடைய தோல்விகள், உங்க மன சஞ்சலங்கள் காக்கப்படுவதற்கு ஆண்டவர் பெரிய இரக்கத்தை கர்த்தர் செய்வாராக. கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை பற்றி தெரிந்துக்கணும்னு ஆசைப்படுற எந்த பர்சனிடத்துலையும் நீங்க பழக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பற்றி, உங்களுடைய நெகட்டிவை பற்றி யாரும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உங்களுடைய இயலாமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை. இப்போ உனக்கு கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க பணத்தையா தூக்கி கொடுக்க போகிறாங்க? இல்லைன்னா அவங்க சொத்தை விற்று கொடுக்க போகிறாங்களா? ஒன்று பேங்கில் லோன் எடுத்து கொடுப்பாங்க, இல்லைன்னா வட்டிக்கு காசு வாங்கி கொடுப்பாங்க. வட்டிக்கு வாங்கி காசு கொடுக்கறதுக்கும் லோன் எடுத்து கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு நன்மைன்னு தோணும். ஆனால் அது நன்மையாக இருக்காது. அது எதுவாக இருக்கும்? நான் நிறைய நேரத்தில் அது தீமையாக இருக்கும். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிறேன். நீங்கள் செஞ்ச தப்பு மன்னிப்பு மனுஷனிடத்துல கேட்க வேண்டியதில்லை. நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
அந்த மனுஷனிடத்துல போய் பேசுறதுனால மன்னிப்பு நமக்கு கிடைக்க போறதில்லை. நாம் தப்பு பண்ணின நபரிடத்துல மன்னிப்பு கேட்கலாம், ஆனா மூணாவது நபரிடத்துல நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம யாரிடத்துல சொல்லணும்னா கர்த்தர் ஒருத்தரிடத்திலே. ஆமென். சோ ஃபர்ஸ்ட் முதல் கண்ணி என்ன அப்படின்னா, என்னுடைய பலவீனங்கள் எண்ணப்பட வேண்டும் என்றால் காக்கப்படுவதுதான் எனக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். ஆமோதிக்கிறீர்களா இல்லையா? உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய கவலை இருக்கு அப்படின்றத நீங்க வெளிப்படுத்த வேண்டியது இல்லை. நீங்க இவ்வளோ பெரிய சோகத்துக்குள்ள போறீங்க அப்படின்றத தெரிய வேண்டியது இல்லை. நீங்க இவ்வளவு பெரிய பாவத்துக்குள்ள இல்லைன்னா ஒரு சில சூழ்நிலைகளுக்குள்ள இங்க இருக்கிறத யாருக்கும் தெரிய வேண்டியது இல்லை. உங்களை விடுதலை ஆக்குகிற தேவனுக்கு தெரிந்தால் போதுமானது. ஸோ சின்ன பிள்ளைகள், வாலிப தங்கச்சிங்க, தம்பிங்க எல்லாம் கவனிச்சுங்க. உங்களை யாராவது ஒருத்தர் உங்களை ரகசியமாக வச்சிருக்கிறாங்கன்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைங்க, வாலிப தங்கச்சிங்க, நீங்க ரொம்ப கவனமாக கவனிங்க. உங்க அம்மாவுக்கு தெரியாம நீ அந்த நகை எடுத்துட்டு வா, நீ உங்க அம்மாவுக்கு தெரியாம உங்க அப்பாவுக்கு தெரியாம இதை பண்ணு, இதை செய், அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களோட பழகுறாங்கன்னா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. ஐயோ, இந்த பிரச்சனை உங்களை பெரிய நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறேன். இது ஒரு பெரிய ஆபத்துக்குள்ள உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். அம்மா அப்பாவுக்கு தெரியாம பர்சனலா சில காரியத்தை உங்களோட சிலர் டீல் பண்றாங்கன்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இல்ல, சில காரியங்கள் மறைவாதான் இருக்கணும். சில காரியத்தை எல்லாருக்கும் நம்ம காமிச்சிட முடியாது. அப்படி உங்களுடைய காரியங்களை உங்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சு கொள்ள விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க உங்களை ஒரு மோசமான இடத்துல கொண்டு போய் விடுறதுக்கு ஆசைப்படுறாங்க. அது வெளியாக்கப்படக்கூடாது. உனக்கு அந்த மாதிரி இருக்கிற போட்டோஸ் எனக்கு அனுப்பு, இப்படி இருக்கிறது அனுப்பு, இந்த மாதிரி எனக்கு அனுப்பு. உடனே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய பலசாலியா இருந்த இந்த சிம்சோன் விழுந்து போனது எதுல விழுந்து போனா அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ரகசியத்தை சொல்லக்கூடாததை சொல்லிட்டான். அவனுடைய பலனெல்லாம் அவனை விட்டு போயிருச்சு. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதனால தான் சில மனுஷனிடத்துல நம்ம ரொம்ப பேசக்கூடாதுன்னு அதான் சொல்றது. சில இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசாதீங்கன்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப நேரம் பேசும்போது உங்களுடைய வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும், உங்களுடைய அனுதின லைஃப்ல நடக்கிறது எல்லாத்தையும் நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது மாதிரி, உங்களை கேர் எடுக்கிறது மாதிரி, ஐயோ இப்படியா நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவர்களுடைய கேர், அவர்களுடைய வழிநடத்துதல் உங்களுடைய நன்மைக்கு இல்லை. 5 வருஷம் 6 வருஷம் தாண்டி தான் தெரியும் இவ்வளவு பெரிய குழியில் அவங்க கொண்டு வந்து நம்மளை விட்டுருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால என்னுடைய ரகசியங்கள் காக்கப்படுவதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் தருகிறவர். ஒவ்வொருத்தரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கண்ணிகளுக்கு என்னை தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில விழுந்திருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றது 100% உண்மை, 100% உண்மை. என்னை இப்படிதான் பாஸ்டர் வழி நடத்தினாங்க. அந்த காரியத்தை எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாத காரியத்தை அம்மாவுக்கு தெரியாம, அப்பாவுக்கு தெரியாம, குடும்பத்திற்கு தெரியாம நான் அப்படி செஞ்சதுனால, நான் அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டதுனால இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையில நான் வந்து நிற்கிறேன். ஆனா கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் தப்புவிப்பாராக. இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். ஆனா இனி ஒரு பிரச்சனையில விழாதபடி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவதற்கு தான் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் அந்த பலத்தை கர்த்தரிடத்துல கேளுங்க. எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. இயேசுப்பா சொல்லுங்க, முழு பலத்தோட சத்தமா அப்படியே ஜெபம் பண்ணி கேளுங்க. இது முக்கியமான செய்தி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்க கேட்க அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இப்பொழுது அந்த பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை கண்ணிகளுக்கு தப்புவிக்கிற கர்த்தர், என்னை கண்ணிகளுக்கு தப்புவிக்கிற கர்த்தர். ஆமென். எனக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர். விசுவாசிக்கிறீர்களா? ஸோ நம்பர் 1, முதலாவதாக இந்த சிம்சோனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற முதல் கண்ணி என்ன அப்படின்னு சொன்னா, ரகசியங்களை, என்னுடைய இயலாமையை, என்னுடைய விழுகையை, என்னுடைய பலவீனத்தை தெரிந்து கொள்ளுகிறதற்கு தெளியலால் ஆசைப்பட்டார். ஆமென். நம்ம யாருக்கு முன்னாடியும் ரொம்ப சோகமா நம்ம காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை யாருமே நம்மளை பார்த்து பரிதாபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளை யாருமே ரொம்ப கேர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நம்மளை ரொம்ப கேர் எடுக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் தான். நமக்கு உண்மையான கேர் ஒருத்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும்.
விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உண்மையான ஆறுதல் தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எல்லாரிடத்திலையும் இருக்கிற ஆறுதல் டெம்பரவரியான ஆறுதல் தான். அந்த ஆறுதலுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க திரும்பி வர முடியாது. ஆனா எனக்கு தெரியும் யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஜாக்கிரதை வாலிப தங்கச்சிங்க, நீங்க அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கே உங்க அம்மா அப்பாட்ட போய் நீங்க கண்டிப்பா சொல்லுங்க, இல்ல இந்த பையன் வந்து என்னுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறான், இந்த பொண்ணு என்னுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறான், நான் இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், யாருக்கும் தெரியாம இந்த காரியத்தை எல்லாம் நான் செஞ்சுட்டேன், இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து உடனே உங்க அம்மா அப்பாட்ட சொல்லி அதை ரெடி பண்ணிக்கங்க. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப கவனமா இருங்க. ஒரு வாலிப பையனுடைய வீட்டில் ஒரு பிள்ளையினுடைய சுடிதாரை எடுத்துட்டு அந்த அம்மா அந்த பையனை கூட்டிட்டு சர்ச்சுக்கு வராங்க. ஒரு பொண்ணோட சுடிதார். சரி, நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா அவங்க சரி அது புதுசாக பிறந்த நாளுக்கு ஏதாவது வாங்கி வச்சிருப்பானா இருக்கும், ஏதாவது லவ் பண்ணி அந்த மாதிரி பண்ணி என்ன பார்த்தா அந்த பிள்ளையினுடைய ஏற்கனவே போட்ட ட்ரெஸ்ஸை வச்சிருக்கிறான். எதுக்குடா நீ இதை மாதிரி வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, ஸ்கூல் படிக்கிற பிள்ளை, நல்லா கவனிச்சுங்க, ஸ்கூல் படிக்கிற பையன் அந்த பிள்ளையினுடைய துணியை வச்சிருக்கிறான். அந்த பிள்ளை வந்து ஒரு துணியை இவனுடைய கையில கொடுத்து வச்சிருக்குது. ஏன் அப்படின்னா ஸ்கூலுக்குன்னு சொல்லி ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல்ல இருந்து கிளம்பி வருவாங்க. இப்போ இன்னொரு ட்ரெஸ்ஸை அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து போகும்போது அந்த ஸ்கூல் பேக்கை செக் பண்ணி அனுப்புறாங்க. அவங்க வந்து வழக்கமாக அதை வச்சிருக்காங்க, என்ன பிள்ளை கொண்டு போறான்னு சொல்லிட்டு இவங்க தான் அந்த சாப்பாடை பேகுக்குள்ள வைப்பாங்க. அதனால தன்னுடைய தாய்க்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சுன்றதுக்காக ஒரு நாள் அவனை வெளியே வர சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா வெளியே போகும்போது யூனிஃபார்ம் போட்டு போக முடியாது, கலர் ட்ரெஸ் தான் போட்டு போக முடியும், இந்த மாதிரி அவன் என் கையில் கொடுத்தா அதனால தான் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அவனுக்கு அதை மறைக்கவும் தெரியல, அந்த அளவுக்கு அந்த சின்ன பையன். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்போ எந்த அளவிற்கு நம்முடைய ரகசியங்கள் வந்து சில நேரத்தில் வந்து அந்தரங்கத்தில் தெரியாம அந்த காரியங்கள் வந்து எந்த அளவுக்கு வெளியே போகுது பாருங்க. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல அப்படின்னு சொன்னா, என் ரகசியங்களை கர்த்தர் எனக்குள்ளேயே வைத்திருக்கிறதற்கு கர்த்தர் பலன் தருவாராக. ஆமோதிக்கிறீர்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இனி நீங்க பழகவே கூடாது. இந்த கண்ணிகளுக்கு ஆண்டவர் உங்களை விளக்கணும். யார் உங்களை பார்த்தாலும் உங்களுடைய பலத்தை கர்த்தர் காண்பிப்பாராக. ஆமென். நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா, ஆண்டவர் என்னை இதுவரையிலும் கிருபையாய் நடத்துகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல உங்களை தூக்கி விடுகிற நபர்களை மட்டும் கர்த்தர் உங்களோடு கொண்டு வந்து இணைப்பாராக. ஆமென். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வைக்கப்படுகிற இரண்டாவது கண்ணி வாசிக்கலாம். அந்த 16ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளினால் என்னை இருக்க கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல ஆவேன் என்றான். அப்பொழுது தெளிலாள் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றான். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். அடுத்து பின்பு தெளிலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னிவிட்டால் ஆகும் என்றான். அடுத்த வசனத்தை கூட வாசிங்க. அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணி அடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரையை விட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கி கொண்டு போனான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிசாசு இந்த இடத்துல இந்த சிம்சோனுக்கு வைக்கிற இரண்டாவது கண்ணி என்ன அப்படின்னு சொன்னா, உன்னோட அவன் நிறுத்தல. இந்த சிம்சோனுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளுகிறதற்கு, சரி உன்னை நம்ம சொல்லிட்டோம் அதோட விட்டுறலாம், இவன் அதுல சரியா இல்லை, இவன் நம்மளை ஏமாத்துறான், இவன் கயிறுல கட்ட சொன்னா நம்ம கயிறுல கட்டணும், அது நடக்கல, நீ என்னை ஏமாத்திட்ட போ அப்படின்னு தெளிலால் அனுப்பி விடல. தெளிலால் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணுக்கு நீ தப்பிச்சிட்டியா, அடுத்ததுக்கு நீ தப்பிச்சிட்டியா, அடுத்ததுக்கு தப்பிச்சிட்டியா, உன்னை விழ வைக்கிற வரைக்கும், உன்னை அழிக்கிற வரைக்கும், உன்னுடைய பலத்தை உன்னிடத்தில் வாங்குற வரைக்கும் உன்னை விடமாட்டேன்னு இந்த தெளிலாளுடைய ஸ்பிரிட் வந்து அவனோட போராடுறது பாருங்களேன். நல்லா கவனிச்சுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சில இடத்திலிருந்து ஆண்டவர் வந்து உங்களை தப்புவிக்க பண்ணுவார்.
ஆண்டவர் உங்களை தப்புவிக்க பண்ணுவார். அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க போவீங்க, ஆண்டவர் உங்களை தப்புவிக்க பண்ணுவார். நல்லா கவனிச்சுக்கங்க, ஆண்டவர் உங்களை தப்புவிக்க பண்ணி கர்த்தர் ஒரு பிரச்சனையிலிருந்து உங்களை தப்புவிச்சாரா, ஒரு லவ்ல இருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிச்சாரா, ஒரு கடன்ல இருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிச்சாரா, ஒரு தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிச்சாரா, அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நீங்க மனசுல நினைச்சிட்டு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில விழாதபடி ஆண்டவர் உங்களை காப்பாற்றுகிறதற்கு முயற்சி எடுக்கிறார். நீங்க எந்த கண்ணில விழுந்துடக்கூடாதுன்னா, ஏற்கனவே ஒண்ணுல விழுந்து அடிபட்டாச்சு, அவமானப்பட்டாச்சு, அதனால நஷ்டம் அடைஞ்சாச்சு, அதனால அவ்வளவு அவப்பேரு, அதனால நிறைய கிருபையை நம்ம இழந்துட்டோம், அதனாலதான் ஆசீர்வாதம் உங்களுக்கு தூரமா போகுது, அதனாலதான் உங்க சம்பாத்தியம் உங்க கையில நிக்கல. அந்த ஒரு காரியத்துல விழுந்ததுனால 10 வருஷம் நீங்க பின்னாடி போயிட்டீங்க. நீங்க எங்கேயோ நிக்க வேண்டிய ஆளு இவ்வளவு தூரத்துல போயிட்டீங்க. இவ்வளவு நடந்தும் மறுபடியும் அதே போல ஒரு பிரச்சனை, மறுபடியும் அதே போல ஒரு பொண்ணு, மறுபடியும் அதே போல ஒரு சூழ்நிலை, மறுபடியும் அதே போல ஒரு கடன், மறுபடியும் 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 நீங்க விழுந்துட்டீங்கன்னா இந்த சிம்சோனை போல கடைசியில் நீங்க எழும்ப முடியாமலே போயிடும். கவனிங்க, ரெண்டாவது ஒரு கண்ணி இருக்கு மனுஷனுக்கு. என்ன கண்ணின்னு சொன்னா, சில கண்ணிகளுக்கு ஒரு டைம் ஆண்டவர் தப்பிச்சாருன்னா அந்த வேலைக்கு திரும்ப என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க சத்தமா, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க. ஒரு டைம் ஆண்டவர் அதுல பாடத்தை கற்பிச்சு கொடுக்கிறாருன்னா, ஒரு டைம் பாடத்தை கற்பிச்சு கொடுக்கிறாருன்னா மறுபடியும் மறுபடியும் அதுல போய் விழாதீங்க. நல்லா சொல்லுங்க, மறுபடியும் மறுபடியும் அதுல போய் விழாதீங்க. சிலருடைய கிரேஸ் பீரியட் ஒரு டைம் தான் இருக்கும். சில இடத்துல கர்த்தர் ஒரு டைம் தான் உங்களை தப்பு வைக்க முடியும், ஒரு டைம் தான் ஆண்டவர் உங்களோட இருக்க முடியும். அடுத்த டைம்னு கண்டினியூவா நீங்க போயிட்டீங்கன்னா திரும்ப அந்த சிக்கல்ல இருந்து நீங்க வெளியே வரவே முடியாது, வெளியே வரவே முடியாது. ஆண்டவரா பார்த்து அந்த கிருபை உங்களுக்கு தந்திருக்கிறார், கர்த்தரா உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நான் வெறும் இந்த காரியத்தை சொல்லல, எல்லா இப்போ பாருங்களேன், ஒரு அரசியலை எடுத்து வச்சுக்கோங்களேன். இந்த அரசியலுக்குள்ள எல்லாரும் போயிட முடியாது. போயாச்சு, போன உடனே ஆண்டவர் அங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. இல்லைன்னா சொல்றாரு, இது உனக்கு ஆகாதுப்பா, இதுல இருந்து வெளியே வந்துரு, இது இருக்கிற வரைக்கும் நீ மன நிம்மதி இல்லாம இருக்கிற, நீ இதுல சரிப்பட்ட வராதுன்னு சொல்லிட்டு ஓகே வேண்டாம், தூக்கி போட்டு இது வேண்டாம் அப்படின்னு நீங்க வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததற்கு பிற்பாடு 5 வருஷம் தாண்டி ஒருத்தர் வராரு. என்ன வராருன்னா, ஒரு பதவியை தூக்கிட்டு வராரு. எப்பா இது உனக்கு தான்ப்பா, உன்னை மட்டும் தான்ப்பா நம்புறோம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு என்ன வருதுன்னா, ஒரு ஆசை வருது. ஐயோ ஆமா, கடவுளா கொண்டு வர்றா என்ன, ஆண்டவரா கொண்டு வந்தாலும் வருவாரு. அன்னைக்கு விட்டுட்டாரு, இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு டைம் ஆண்டவர் உங்களை தப்பு வச்சதே பெரிய விஷயம். நீங்க அவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்காம ஆண்டவர் உங்களை அழகாய் மீட்டெடுத்த கர்த்தர், நீங்க மறுபடியும் அதுல விழலாமா? மறுபடியும் விழலாமா? இன்னைக்கு உலகத்துல இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிங்கள ஒண்ணு நீங்க நினைச்சுங்க, நீங்க ஒரு டைம் ஆண்டவர் உங்களை தப்பிச்சாருன்னா நீங்க ரொம்ப ஞானமா இருங்க. ஆண்டவர் உங்க மேல பிரியம் வச்சிருக்கிறதுனால, அன்பு வச்சிருக்கிறதுனால ஆண்டவர் உங்களை கிருபையாய் தப்புவிக்கிறார். மறுபடியும் விழாதபடி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். இதோ சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும் போதே அவருக்கு தோண வேண்டாம், இனி நான் என்ன பண்ண மாட்டேன், இனி விழமாட்டேன், இனி நான் போகக்கூடாது, இனி அந்த காரியத்தை செய்யக்கூடாது. இந்த கடன் வாங்கி ஒரு விசை பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன் வாங்கி பழகி அவ்வளோ பெரிய கடன்ல இருந்து ஆண்டவர் சிலரை கை தூக்கி விடுவார். சரி, என்னை இவ்வளோ பெரிய கடன்ல இருந்து ஆண்டவர் கை தூக்கி விட்டாரே, மறுபடியும் நான் போகக்கூடாது, மறுபடியும் அப்படி நான் என்ன பட்டினி கிடந்தா கூட நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்காம 1 வருஷத்துக்குள்ள மறுபடியும் போய் கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கடன்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. இப்படிதான் நிறைய பேர் நிறைய கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை கண்டினியூ பண்றதுனால அவர்களால் எழும்ப முடியாம இருக்குது. ஸோ பிசாசனுடைய இரண்டாவது மிகப்பெரிய கண்ணி என்ன அப்படின்னு சொன்னா, கண்டினியூவா ஒரு விஷயத்திலே விளை வைக்கிறது கண்ணி. அந்த கண்ணிகளுக்கு கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் தப்புவிப்பாராக. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேரிடத்துல கர்த்தர் பேசுகிறார். இல்ல இதுல இருந்து வெளியே வந்துருங்க சிஸ்டர், பிரதர், இதுல இருந்து வெளியே வந்துருங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்திலிருந்து மட்டும் நீர் என்னை தப்புவிப்பீரே, ஆனால் இனி அப்படிப்பட்ட விஷயத்திற்கு நான் திரும்பி சாகிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நான் போக மாட்டேன்னு ஒரு உப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒரு வாக்கு கொடுக்கிற ஆண்டவரே, சொல்லுங்க இதுல இருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, இதுல இருந்து எப்படியாவது நீர் என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே. தகப்பனே, இதுல இருந்து நீர் அலங்கரிக்கிறதற்கு கர்த்தர் வருவீராக, கர்த்தர் வருவீராக, கர்த்தர் வருவீராக. ஹல்லேலூயா. சோ நம்பர் 3,
மூன்றாவதாக அந்த 16ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 13வது வசனத்திலிருந்து, பின்பு தெளினாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை. இப்போ 15வது வசனத்துக்கு வாங்களேன். 15வது வசனம், 15வது வசனம், அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடே இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி. நல்லா கவனிச்சுக்குங்க. மூன்றாவது, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவன் விழுகிறதற்கு அவனுக்கு இருந்த 3வது கண்ணி என்ன அப்படின்னு சொன்னா, தான் செய்ய போகிற பிரச்சனை, தன்னை ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டி விட போறாங்க, தான் ஒரு பிரச்சனைக்குள்ள இந்த பொண்ணு சிக்க வைக்க போறா. இந்த பிரச்சனையினுடைய வீரியம், இந்த பிரச்சனையினுடைய இந்த சூழ்நிலையினுடைய அளவு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஞானம் அவனை விட்டு போயிருச்சு. நல்லா கவனிச்சுக்குங்க. நீங்க 3வது உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணி என்ன அப்படின்னு சொன்னா, சில ஆபத்தை அறியாம நீங்க போறீங்க தெரியுமா? ஆபத்தை அறியாம இருக்கிறது பெரிய கண்ணி, அதனுடைய பின் விளைவு எவ்வளவு பெருசு அப்படின்னு தெரியாது. ஹலோ, நல்லா கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சுங்க. இன்னைக்கு நீங்க கடந்து போகிற அந்த சூழ்நிலை, இன்னைக்கு கடந்து போகிற அந்த பாவம், இன்னைக்கு செய்கிற அந்த தவறு அதனுடைய பின் விளைவு என்ன? அதனால நீங்க என்ன நஷ்டமாக போறீங்க தெரியுமா? அதனால உங்களுக்கு எவ்வளவு அவமானம் அடைய போகுது தெரியுமா? அது மட்டும் இப்படி எதிராக திரும்பிருச்சுன்னா நீங்க எந்த இடத்துல போய் நிப்பீங்க? பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட போகுது. அவனுக்கு தெரியுது, நல்லா தெரியுது, என்னை கட்டிடுவாங்க, கண்டினியூவா இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஒரு இந்த விஷயம் மட்டும் இதா தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஒரு பெரிய சிக்கல்ல. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சிம்சோன் என்ன பண்றாருன்னா ஒரு விடுகதையை போடுறாரு. அந்த விடுகதையை போடும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த விடுகதையை நீங்க அழிக்கல அப்படின்னு சொன்னா எனக்கு துப்பட்டியையும் எனக்கு மாற்று வஸ்திரத்தையும் தரணும்னு ஒரு டீல் பண்றாரு. அங்க இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டா யாராலையும் அந்த விடுகதையை அழிக்க முடியல. காரணம் என்னன்னா, அந்த விடுகதை ஆண்டவருக்கும் சிம்சோனையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அந்த விடுகதை புக்கில் எழுதுனதோ இல்லை யாரோ ஒருத்தர் எழுதுனதோ கிடையாது. இந்த விடுகதையை கொண்டு வந்ததே யாருதான்? சிம்சோன். அவன் வருகிற வழியில ஒரு சிங்கம் எதிர்பட்டு அந்த சிங்கத்தை இவன் கொல்றான். அந்த சிங்கத்துக்குள்ள தேன் கூடு இருக்குது. அந்த தேன் கூடை எடுத்து இவன் சாப்பிட்றான். அம்மா அப்பாவுக்கு சொல்லல. இந்த விடுகதையா, இந்த கதையை அப்படியே இவன் என்னவா மாத்திட்டான்? விடுகதையா மாத்திட்டான். இப்போ அவர்களால அந்த விடுகதையா அழிக்க முடியல. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்கறது கூட அவங்களுக்கு கஷ்டம். இவன் ஒருத்தன் வின் பண்ணிட்டான்னா அவங்க எல்லாரும் இவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். ஆனா இவன் தோத்துட்டான்னா அவங்க எல்லாருக்கும் இவன் வஸ்திரம் கொடுக்கணும். ஏற்கனவே ஒரு லேடி இந்த மாதிரி இவன் பண்ணிட்டு இருக்கும்போது, நீ ஏன் இப்படி பண்ற, எங்க ஊர்காரங்களுக்கு முன்னாடி என் குடும்பத்தை அவமானப்படுத்துறியா, நீ ஒரு விடுகதையை சொன்ன, அந்த விடுகதையை அழிக்க முடியல, அத்தனை பேர் எங்கிட்ட சண்டைக்கு வர்றான் அப்படின்னு சொல்லி அந்த விடுகதை எனக்கு சொல்லுன்னு சொல்லி வலுக்கட்டாயமா அந்த லேடி அவனிடத்துல கேட்டு இப்ப விடுகதையை வாங்கி கொண்டு அவங்கள்ட்ட சொல்லிருச்சு, அர்த்தத்தை சொல்லிருச்சு. சொன்ன உடனே அவங்க விடுகதையை அழிக்கிறாங்க. இவன் போய் ட்ரெஸ்ஸை வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவருடைய விடுகதையை யாரும் அழிக்க முடியாத இவரே ஆன்சர் சொல்லிட்டாரு. இப்போ ஏற்கனவே ஒரு ஹிஸ்டரி இருக்குது. என்ன ஹிஸ்டரி இருக்குன்னா, நீ என்ன பண்ணுவ, உனக்கு விளைவுகளை கர்த்தர் அழகா தப்பிச்சிட்டாரு. சரி, அது மாற்று வஸ்திரத்தோட போயிடுச்சு. போனா ஒரு இடத்துல போனா அடிச்சான், ஆட்களை எடுத்தா மாற்று வஸ்திரத்தை கொண்டா முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி பெரிய பிரச்சனை மாட்டணும், ரகசியத்தை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்ற உணர்வு இல்லாம இந்த பிரச்சனையினுடைய விளைவு என்னன்னே தெரியாத அளவுக்கு அந்த கண்ணி அவனுடைய கண்ணை மறைச்சிருச்சு. எனக்கு தெரியும், யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு, பிரதர், இதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு கண்ணியிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்பு வச்சார். அதனுடைய விளைவு எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியும், அதனுடைய விளைவு. ஆனா என்னமோ தெரியல, ஆண்டவருடைய பெரிய தயவுள்ள கரம் உங்களோட இருந்ததுனால உங்களை அழகா ஆண்டவர் பொதிஞ்சு அதுல இருந்து கொண்டு வந்துட்டாரு. அது பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வரல, அது ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு வரல. ஆனா இப்போ அட் பிரசன்ட் நீங்க போகிற இந்த காரியம் மட்டும் அப்படியே போயிடுச்சுன்னா, நீங்க அதை ஞானம் இல்லாம அறிவில்லாம இருந்துட்டீங்கன்னா
இந்த பிரச்சனை வந்து சிம்சோனுடைய கண்ணை பிடுங்கிருச்சு, அவன் பலன் போயிருச்சு, அவனுடைய முடிகள் மொட்டையாக்கப்பட்டுருச்சு. எங்க போய் உட்கார்ந்தான் அப்படின்னு சொன்னா, மாவரைக்கிறதற்கு உட்கார்ந்தான். வேடிக்கை காண்பிக்கிற பொருளாய் மாற்றினார். யாருக்காக ஆண்டவர் எச்சரிக்கிறாருன்னு எனக்கு தெரியல, யாருக்காக ஆண்டவர் சொல்லுகிறாருன்னு தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கண்ணிக்கு தப்பக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் தயவாய் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. வாலிப தம்பி, நீ ரொம்ப ஜாக்கிரதை. தங்கச்சி, நீ ரொம்ப ஜாக்கிரதை, நீ ரொம்ப ஜாக்கிரதை, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. உனக்கு இருக்க வேண்டிய, நீ தப்புவிக்க வேண்டிய பெரிய கண்ணி என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே விளைவுகளை அறியக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. அதுதான் சொல்லுது, ஒரு குருவி தன் பிராணனை வாங்க தேடுகிற கண்ணிய அறியாமல் அதனுடைய விளைவு என்னன்னு தெரியல. அடுத்த வசனத்தை வாசிங்களேன், அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒரு அடுத்த 24வது வசனம், அதுக்கு முன்னாடி அதுக்கு 22 வாசிங்க பார்க்கலாம். ஒரு ஒரு பாருங்க 22. ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போலும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும். நல்லா கவனிச்சுங்க, இந்த இடத்துல 3 காரியத்தை சொல்றாரு. ஒன்று மாடு, ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போலும். நம்பர் நல்லா கவனிச்சுங்க, அடிக்கப்படுகிற மாடை எப்படி கொண்டு போவாங்க? அடிக்கப்படுகிற மாடை எப்படி கொண்டு போவாங்க? நல்லா பட்டினி போட்டு 72 நாள் ஃபாஸ்டிங் போட்டால் கொண்டு போவாங்க? சொல்லுங்க. கசாப்பு கடைக்கு போகிற மாட்டுக்கு என்னங்க பண்ணுவாங்க? கசாப்பு கடைக்கு விற்க போகிற மாட்டுக்கு எவ்வளோங்க ஊட்டி விடுவாங்க? எத்தனை குடம் தண்ணி கொடுப்பாங்க? வயிறை ஃபில் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த நேரத்தில் வெயிட் அதிகமாக இருக்கணும், நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. இது நிறைய சாப்பாடு கொடுக்கும்போது இது என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஐயோ என் எஜமானனுக்கு என்ன பாசம்னு நினைக்கக்கூடாது, பாசம்னு நினைக்கக்கூடாது. வீட்டில் 4 மாடு நிற்கும், வீட்டில் கண்டினியூவாக வளர்த்துற மாட்டுக்கு அவ்வளோ கிடைக்காது. கசாப்பு கடைக்கு போகிற மாட்டுக்கு கடைசி மாதம் ஃபுல்லாக ஃபுட்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனால் அது எங்கே போகுது? ஒரு மாடு அடிக்கப்படும்படி கொண்டு போவது போல். அடுத்து ஒரு மூடன், மூடன் அப்படின்னா சுயநினைவே இல்லாத ஒரு மனுஷனை கையில் விலங்கு போட்டு உன்னை ஜெயிலுக்கு கூட்டு போனோம்னா எப்படி போவான்னு நினைக்கிறீங்க? இது மன பைத்தியத்தில் இருக்கிற ஒருத்தரை கையில் விலங்கு போட்டு நீங்க கூட்டு போனீங்க, என்ன போடுவேன்? அவன் கையை தூக்கி ஹாயின்னு காமிச்சிட்டு போவான். ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை, அவன் போற பிரச்சனை என்னன்னு அவனுக்கு தெரியாது, அவன் போகிற இடம் என்னன்னு அவனுக்கு அறிவில்லை. அவன் பாட்டுக்கு அங்கே விளையாண்டுட்டு அதை பண்ணிட்டு பேசிட்டு அப்படிதான் போவான். ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு. நம்பர் 3, 3வது, ஒரு குருவி தன் பிராணனை அறிய தன் பிராணனை வாங்க கண்ணி அறியாமல் உள்ளுக்குள்ள கொட்டி வச்சிருக்கு, நெல் கோதுமை கொட்டி வச்சிருக்குது. இது போகும்போது இதுக்கு கண்ணுக்கு முழுக்க கண்ணி தெரியாது. எதுதான் தெரியும்? இதுக்கு கண்ணுக்கு முழுக்க முழுக்க கோதுமை மட்டும்தான் தெரியும், சாப்பாடு மட்டும்தான் தெரியும். கடைசியில் அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஸோ கேர்ஃபுல், கேர்ஃபுல், ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பெருமைக்காக மீண்டும் மீண்டும் விழாதீங்க பிரதர். ஏற்கனவே ஒருத்தங்களுக்கு முன்னாடி பெருமையை காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி நஷ்டப்பட்டு இன்னைக்கு கடன்காரங்களாம் மாறியாச்சு. மறுபடியும் அவனுக்கு முன்னாடி கெத்தை காமிக்கணும்னு நினைச்சு இன்னொரு நஷ்டம் தேவையா நமக்கு? தேவையா நமக்கு? கர்த்தர் ஆபத்துக்களை உணர்ந்து கொள்ளுகிற ஞானத்தை கர்த்தர் தயவாய் நமக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அப்படியே எழுமி நிற்கலாமா? ஸோ சமயம் கொஞ்சம் ஆயிடுச்சு, சீக்கிரமாய் வேகமாய் எழுமி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், என்னை தப்பி கரை சேர பண்ணுகிற கர்த்தர். கவனிங்க, இதனுடைய வாக்குத்தத்த வசனம் வந்து இதனுடைய வாக்குத்தத்த செய்தி வந்து 1ஆம் தேதியில் நான் பேசியிருக்கிறேன். மே 1 யூடியூப்ல இருக்கும், அதை கேளுங்க. அது ரொம்ப உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கும். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தை அப்படியே நிறைவேற்றுவார். ஆனால் ஆண்டவர் வந்து இன்றைக்கு இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் வந்து நம்மிடத்துல பேசுகிறாரு. அதனால் ரொம்ப ஞானமாய் ஆண்டவர் நடக்க கிருபை தருகிறவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, என்னை தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை அலங்கரிக்கிற ஒரு நல்ல தேவன், என்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவராகிய ஒரு தேவன். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை தப்புவிக்கிறதற்கு, என்னை தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன், என்னை தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவரே, இன்றைக்கு நீ பேசின வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய வார்த்தைகள் தானப்பா, எனக்குரிய வார்த்தைகள் தான் நீ பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கேட்டு நான் மாற மனம் திரும்ப சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரே அந்த பலத்தை கர்த்தர் எனக்கு தருகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இயேசுவே என்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிற தேவன், எனக்கு ஞானத்தை தருகிற ஒரு நல்ல தேவன், என் பிள்ளையை தப்புவிக்க பண்ணுகிறதற்கு ஒரு நல்ல தேவனாய் மத்தியிலே கர்த்தர் வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்னை காப்பாற்றுகிறவர், என்னை காப்பாற்றுகிறவர், என்னை கரை சேர்க்கிறதற்கு ஒரு நல்ல தேவன். ஹalleluya.